இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பயங்கர வெறித்தனமா இருந்ததா பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. ஆக்சுவலா இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிரியேட்டிவா இருந்தது. அதாவது எப்படி சொல்றது, நீ வந்து தொட்டா கெட்டன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் டோட்டலாவே போயிட்டு இருந்தது. இதுல வந்து பயம்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தை இன்னைக்கு எபிசோட்ல வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதை சுத்தி தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்கஷன் எல்லாமே போச்சு. என்ன பார்த்து பயந்துட்டேன், உன்னை பார்த்து பயந்துட்டு அப்படின்ற மாதிரி. உண்மையிலே பாத்தீங்கன்னா மொத்த பேரும் அந்த போனை பார்த்து தான் பயந்துட்டாங்க. அந்த போனை போய் தொடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இதுல ஏகப்பட்ட கான்வர்சேஷன் எல்லாம் போச்சு. முத்துக்குமரன் கூட அந்த இடத்துல வந்து போனை தொடறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே அதுக்கு ஏகப்பட்ட கலவரம்லாம் வந்தது. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரச்சனை. என்னன்னா முத்துக்குமரனுக்கும் ரயனுக்கும் பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை இப்போ வரைக்கும் டே மார்னிங் ஆகி இப்பயும் உள்ளியாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனையை திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பேசுறதுக்கான மெயினான காரணமே என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லினும் மஞ்சரியும் தான். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டாங்க. மிச்சத்தை வந்து விஜய் சேதுபதி வீக்கெண்டில் அவருக்கு எதுக்கு வராரு, வீக்கெண்டில் வந்து சொல்யூஷன் கொடுக்குறதுன்னு வராரு. அதுக்குள்ளேயே இவங்களே எல்லாமே பேசி முடிச்சுக்கணும். அதாவது தப்புன்னு ஒருத்தன் ஒத்துக்கணும், இன்னொருத்தன் பண்ணது சரினா இவங்களே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. விஜய் சேதுபதி பண்ற வேலையை வந்து இவங்களே வீட்டுக்குள்ள பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து இந்த பிரச்சனையை பஞ்சாயத்தை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல, ஏதாவது ஒரு பேசுவோம்ல, சும்மா பேசுவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எடுத்து பேச ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை என்னாவது இன்னொரு பிரச்சனையில போய் முடிஞ்சிருது. இதுதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எனிவேஸ் காலையில பாத்தீங்கன்னா ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் வாக்குவாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா சிவியரா போயிடுச்சு. இதுல வந்து ரயன் என்ன சொன்னார்னா, என்ன பார்த்து நீங்க பயந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மீனிங்ல தான் அவர் சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து 5 பேரும் சேர்ந்து டீம் அப் பண்ணது ரயன் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க பயந்து தான் பண்ணீங்கன்ற மாதிரி தான் அங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு. என்னன்னா ரயன் மட்டும் இல்ல, நீங்க வந்து 5 பேரும் சேர்ந்து டீமா சேர்ந்து எங்களை அட்டாக் பண்றது எங்களை பார்த்து பயந்து பண்ண மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டாரு. ஆனா ரயன் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் பேசும்போது ஆக்சுவலா என்ன வந்து இப்ப எப்படி சொல்ல தோக்கடிக்கிறது நீங்க பயந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மொத்தமா அங்க மீனிங் எப்படி இருந்ததுன்னா ரயனை பார்த்து மொத்த பேரும் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அந்த பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி அங்க வந்து ப்ரோவோக் பண்ணி கேட்கும்போது இந்த பக்கத்துல முத்துக்குமரனோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலா ஆமாப்பா உன்னை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லாம இந்த இடத்துல நீ வந்து உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சுட்டு அந்த பிரச்சனையை வந்து கடந்து அங்கிருந்து நவுந்து அதுக்கடுத்து போயிட்டாப்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் ரயனுக்கும் கொஞ்சம் சிவியரா முட்டிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரயன் பண்ணது நீ வந்து இந்த மாதிரி பயந்துட்டு என்ன பார்த்து பயந்துறீங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ரயனுக்கு என்ன ஆயிடுச்சு, நீங்களும் ஒன்று தானே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஆக்சுவலா ஜாக்லின் முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி இவங்கலாம் ஒரே கேங்கு. ஸோ இந்த கேங்குள்ள வந்து நம்ம வந்து இருக்கோம் ஆனா இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பேசணுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி இவங்களுக்கு ஒன்று அவங்க ஒன்று சேர்ந்துப்பாங்க அப்படின்னு நம்ம ரயன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா மேபி உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஜாக்லின் சொல்கிற மேட்ரு என்னன்னு கவனிக்காம இங்கே வந்து ஜாக்லின் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீ பயாஸ்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிடுச்சு. அடப்பா இவங்களா இந்த பிரச்சனை வந்து எப்படி சொல்கிறது, எங்கேயோ ஆரம்பிச்சு எதுலையோ போய் முடிஞ்சு கடைசியில் இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ்க்கு போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் போயிட்டு இருந்ததுல ஒரு மாதிரி ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு போவானுங்களே. கிட்டத்தட்ட இப்போ ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் அப்படி தான் இருக்கு. ரெண்டு பேருக்குமே ஈகோ வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அதாவது ரயனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்ற மாதிரி டாஸ்க் பீஸ்ட்னு சொன்னாங்களே, அது மைண்டுக்குள்ள பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றது இப்ப கிளியரா புரிஞ்சு போச்சு. அதாவது நம்மள தோக்கடிக்கணும்னா இவங்க 5 பேர் சேர்ந்து தானே வரணும், நம்ம இண்டிவிஜுவலா கேம் ஆடி நேத்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. இண்டிவிஜுவலா தான் ஆனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாமே இண்டிவிஜுவலா ஆனாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே டீமா தான் ஆனீங்க. டே இதுல எங்கடா இண்டிவிஜுவல் அப்படி ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா 5 பேர் டீமா சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டீங்க, அதுல இண்டிவிஜுவல் பிளேயவே இல்ல அப்படின்னு நம்ம ரயன் சொல்றாப்ல. அவரோட குற்றச்சாட்டு தானே. இங்க ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க 5 பேர் சேர்ந்து டீமா ஆனாங்க சார், நீங்க அந்த 5 பேர் சேர்ந்து திருப்பி வந்து டீமா ஃபார்ம் ஆனீங்களே அது எதுக்கு சார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க 5 பேர் டீமா சேர்ந்தாங்களே, அப்போ வந்து ரயன் வந்து என்னையும் சேர்த்துக்கோங்கன்னு போய் கேட்டார். அந்த ஃபுட்டேஜ் எடுத்து போய் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் போய் கேட்டிருக்காரு இந்த மாதிரி நானும் வந்து சேர்ந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்லி அனுப்பிட்டாப்ல, இல்லடா இப்போ இங்க வந்து மொதல் அட்டாக்கே உன்னதான், ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை வந்து எப்படி சேர்த்துக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிட்டாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட மைண்ட் செட்டுமே இந்த டீம் அப் ஆகணுன்றதா ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு. ஸோ இங்க வந்து டீம் அப் ஆகி அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயனால ஏத்துக்க முடியல. அந்த டீம் அப் ஆண்டு கரெக்டாக தப்பான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவலா ஆடி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிறாங்க, அது விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டா ஓகே தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ டீம் அப் ஆகி ஒரு விஷயத்தை ஆடிட்டாங்க, அதாவது ஆடியன்ஸாக பார்க்கும்போது டீம் அப் ஆனது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரயன் என்ன பண்ணியிருக்கணும், நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி காமிக்கணும், அவங்க பண்ணுறது தப்புன்ற மாதிரி காமிக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாருன்னா நேற்று அந்த டாஸ்க் நடக்கும் போதே அவர் என்ன பண்ணியிருக்கணும், இவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாரு, அந்த டீமை வந்து ஃபார்ம் பண்ணிருக்கூடாது. நான் இண்டிவிஜுவலாகவே ஆடிக்கிறேன், நான் இண்டிவிஜுவல் பிளேயர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இண்டிவிஜுவலாகவே ஆடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நின்றுக்கணும். அதை விட்டுட்டு திருப்பி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆகிறதுல ஒரு தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரயனுக்கும் முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வன்மம் வந்து பயங்கரமாக ஏறி போச்சு. அதாவது எப்படி சொல்றது,
ரயன் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. தீபக் அந்த விஷயத்தை வந்து கிளியரா இன்னைக்கு எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பார்ல. எத்தனை பேர் நோட் பண்ணி லைவ்ல பார்த்தேன் நானு. தீபக் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆக்சுவலா ரயன் வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான். சில வார்த்தைகளை மட்டும் புடிச்சுக்கிறான். அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சு அதை வச்சே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனை பொறுத்தவரைக்கும் இந்த வேர்டை வச்சு தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொன்னார்ல. அதுதான் உண்மை. ரயன் ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்வர்சேஷன் மொத்தத்தையும் விட்டுறாப்ல. அதுல ஒரு வார்த்தை வரும்ல, அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இது எப்படி சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காப்ல. அதுதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரயன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து ரொம்ப எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் மட்டும் தான், அது அந்த டிக்கெட்டை வந்து ஜெயிச்சா மட்டும் தான் ரயன் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது போற வரைக்கும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒரு நிம்மதியா ஒரு கேம் ஆடிட்டு போ அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன சொல்ல சொல்லுது. ஏன்னா ரயன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் விளையாடுற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அதுல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்துக்கு பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டாஸ்க் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்குமரனே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. சௌந்தர்யாவே ஒரு கட்டத்தில் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, டேய் தயவு செஞ்சு இந்த முத்துவை பத்தி பேசாதீங்களா, பேசி பேசி என் மண்டைக்குள்ள ஃபுல்லா முத்து தாண்டா இருக்கு, நேத்துல இருந்து தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி ரயன் கிட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா ரயன் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் இதே விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஓகே நீ தப்புன்னு சொல்லிட்ட, முத்து பண்ண தப்புன்னு சொல்லிட்டு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகணும். அதாவது அவன் பண்ண தப்புன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து கேட்கும் போது அந்த பிரச்சனை எடுத்து பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீயே எந்திரிச்சு சார் இந்த முத்து பண்ணிட்டான் சார், அது கேளுங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு திருப்பி பேசி கூட இந்த சௌந்தர்யாவை பாத்தீங்கன்னா மென்டல் ஆயிட்டாங்க. என் மண்டை ஃபுல்லா முத்து தாண்டா உட்காந்துருக்கான், முத்துன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பவித்ராவும் சௌந்தர்யாவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முத்து ஃபோபியா அவங்களுக்கே வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவ கூட இருக்கவங்களே ஃபீல் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு ரயன் பேசியிருப்பாருன்னு பாருங்க. நேத்து லைவ் பார்க்கும் போது அப்படிதான் இருந்தது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை காலையில இந்த பஞ்சாயத்து போச்சா, இந்த பஞ்சாயத்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஒரு 3 பாயிண்ட் வந்தது. அந்த 3 பாயிண்ட் வந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டின்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஆக்டிவிட்டியில உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தா எதுக்காக பாயிண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னு பேச சொன்னாரு. எல்லாரும் பேசினாங்க. அதுல பெட்டரான ஸ்பீச் வந்து மஞ்சரி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு விழுந்ததுனால அந்த 3 பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா மஞ்சரி தட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பாயிண்ட் கொடுத்ததுல ஒரு ட்விஸ்ட் வச்சார் பாருங்க. இது வந்து நான் கொடுக்குற பாயிண்ட் இல்ல, இருக்கிறவங்க இருந்து 3 பாயிண்ட் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னும் போது அவங்க டாப்ல இருக்க 3 பேர்ட்டு இருந்து ஒரு பாயிண்ட் பிடிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ரயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மி ஆயிட்டாரு, விஷால் ஒரு பாயிண்ட் கம்மி ஆயிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு விஷால் அப்பதான் பாத்தீங்கன்னா விஷால் தான் டாப்ல இருந்தாரு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து இப்போ மஞ்சரி வந்து 1ல இருந்தாங்க, அவங்க சடனா பாத்தீங்கன்னா 4க்கு போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்தது பாயிண்ட். அதாவது ஒருத்தர் 4 3 அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப பாட்டம்ல இருந்தது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டும் தான் ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்தாப்ல. எனிவேஸ் இந்த டாஸ்க்ல வந்து ஏதாவது பண்ணி ஜெயிச்சணும் அப்படின்ற மாதிரி அடுத்த டாஸ்க் வந்தோன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வமா இருந்தாங்க. யாரு முத்துக்குமரனும் ரயனும் இந்த டாஸ்க்ல எப்படியாவது என் பவரை காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த டெலிஃபோனை போய் தொட போனாங்க பாருங்க. அங்க தொட போகும்போது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் கை ஃபர்ஸ்ட் பட்டுருச்சு ஓகேங்களா, பட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு அதை லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஆனா இப்பயும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தற்கொலை கும்பல்ஸ் மாதிரி வந்து டேய் முத்துக்குமரன் தொட்டது வந்து டேபிள் தான்டா, அங்க போனே இல்லடா, போனை தொடலடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிளியரா பாத்தீங்கன்னா கை படுது ஓகேங்களா, டெலிஃபோன்ல கை பட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தள்ளி அதாவது அந்த ஃபோர்ஸ்ல வந்து விலகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயன் வந்து டெலிஃபோன்ல கையை வச்சுக்கிட்டே இருக்காரு. இதுதாங்க நடந்திருக்கு. இந்த இடத்துல தீபக் வந்து பார்த்துட்டு சொல்றாப்ல, டே ரயன் நீங்க 2 பேரும் ஓடி வந்தீங்க, ஓடி வந்து ஃபர்ஸ்ட் தொட்டது வந்து முத்துக்குமரன் தானே தொட்டான் அப்படின்னு நம்ம சொல்றாப்ல, நீங்களா அவங்க ஆளுங்க அப்படின்னு மாதிரி வார்த்தையை விட்டுட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு மைண்டுக்குள்ள இருந்திருக்கல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பைபிள் ஓப்பனா பேசிட்டாப்ல. ஓப்பனா பேசணும் மொத்த பேருக்கு தெரியுது இவன் எதுக்கு இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி. ஜாக்லினும் சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா அவருக்கு ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களாம் ஒரு டீம்ன்ற மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும் போது முத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு சப்போர்ட் பண்றவங்களை கூட்டு வந்து உட்கார வச்சா அவங்க நான் தொட்டன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ல வந்து ரயன் பயங்கரமா லாக் ஆயிடுவாரு. ஏன்னா 2 பேரும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீ வந்து தொடல, முத்து வந்து தொட்டுட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேசுறது அவங்க வந்து சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொய்ன்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு. அவன் தொடலடா, அதாவது அவன் தொட்டான்னு சொல்றாங்க, இல்ல நான் தான் தொட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எதனால ஆஃப் ஆச்சுன்னு சொல்லுங்க. இதை வந்து ரயன் விட்டுருந்தா இதையும் ஒரு பிரச்சனையை பயங்கரமா கிரியேட் பண்ணி பெருசா பேசிக்கிட்டே இருந்திருப்பாப்ல. அது ஆஃப் ஆனது காரணம் அந்த டாஸ்க் முத்துக்குமரன் ஃபோன் எடுத்து சொன்ன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கப் எடுக்கிறது தூக்கி ரயனுக்கே கொடுத்தாப்ல. ரயனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரயன் அந்த டாஸ்க்ல தோத்துட்டாப்ல. தோத்தோன்னு பார்த்தீங்கன்னா சரி அதுல ஃபோக்கஸ் பண்ணதுனால இதை மறந்துட்டாப்ல. இன்கேஸ் வந்து அந்த இது ரயனுக்கு போகாம ஜாக்லைனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. ஜாக்லைன் மட்டும் அக்செப்ட் பண்ணி பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில இவங்க உள்ள போயிட்டு வரதுக்குள்ள வெளியில வந்து ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்ல பூகம்பமே வெடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் போயிட்டு இல்ல என்ன ஏமாத்திட்டாங்க, இவங்கலாம் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு டீமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்திருப்பாப்ல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ரயன் இன்னைக்கு ஒரு ஒஸ்டான ஒரு வேலையை பார்த்தாரு. அதாவது இப்போ முத்துக்குமரன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கார்ல, ஸோ இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் வீட்டுக்குள்ள இந்த சீசன்ல விட்டதுனால தான் இந்த சீசனே இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வேர்டிங்ஸ் என்ன மாதிரி வேர்டிங்ஸ்ன்னு தெரியல. அது வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல காமிச்சாங்க. ஆக்சுவலா 1 hour எபிசோட்ல போடல. அது உண்மையிலே சொல்றேன் ரொம்ப ஒரு மாதிரியான வார்த்தை. என்னன்னா இப்போ முத்துக்குமரன் மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் உள்ள விட்டதுனால இந்த சீசனே வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, ஃபுல்லா எல்லாத்துக்குமே டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியல பிக் பாஸ் சீசன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது இப்படி தாண்டா இருக்கும். பிக் பாஸ் சீசன் என்னது, ஆக்சுவலா ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாஸ்க்ல பிக் பாஸ் வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைப்பாரு. டாஸ்க் ஆடுறதும் ஒரு செட் ஆஃப் இதுதான் ஓகேங்களா. அதுலயும் முத்து வந்து அவரோட சைடில் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரோ பண்ணிட்டு தான் இருக்கு. இது முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்ல, யாரா இருந்தாலும் சரி மஞ்சரியா இருக்கட்டும் ஓகேங்களா. இங்க வந்து ஒரு பேச்சாளர்களை உள்ள வரதே இங்க தப்பு
தப்பு, இந்த மாதிரி ஷோவில் வந்து அவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. எனக்கு புரியலையே, இங்கே வந்து எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்டை தான் வைக்கிறாங்க. அது இல்லாமல் டாஸ்க் விளையாடுறதுல அவங்க டாஸ்க் மஞ்சரி டாஸ்க் இல்லையா, டாஸ்க்கை பெட்டர் தான் உங்களுக்கு ஈக்குவலாக காம்படிட் பண்ணி விளையாடி தானே இருக்காங்க. எனக்கு இப்போ புரியாது என்னன்னா, இப்போ இந்த இடத்துல பேச வேண்டிய இடத்துல அவங்க வந்து பாயிண்ட் பேசுறாங்கன்னா இது பேசுறது வந்து அவங்களோட டேலண்ட்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஓவரால் இந்த சீசனே வந்து கெடுத்தது வந்து இந்த மாதிரி பேச்சாளர்களை தூக்கி உள்ள விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றப்பல, அப்போ உங்களை மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட்களை தூக்கி உள்ள விட்டா மட்டும் ஷோ அப்படியே தூக்கி நட்டுருவீங்களே நீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்னு தெரியல. இது விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு ஒன்னொரு எபிசோட்லேயே போடல, எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து அட்ரஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒஸ்டான வேடுங்க இது. ரயன் வந்து சௌந்தர்யா கூட பேசும்போது உட்காந்து சொல்லிட்டு இருந்தாப்ல, எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல. உங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல அந்த போனை தொடறாங்கல்ல, அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் வந்து தோத்துட்டாரு. அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த டாஸ்க் வந்து எவ்வளோ டஃப்பான டாஸ்க் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து எவனுக்குமே ஃபோன் கிட்ட வரதுக்கு பயம், தொட நடுங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அந்த ஃபோனை தொடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல, கரேஜ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. சொன்னவொன்னே பார்த்தீங்கன்னா மஞ்சரி அங்கே இருந்து, டேய் இது நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, காலையில் ரயன் சொன்னால அதே மாதிரி தான் இருக்கு, அதாவது என்னை பார்த்து பயந்துட்டீங்களான்னு கேட்டதும் இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து தைரியம் இருக்குன்னு சொன்னதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரி காலையில் முடிஞ்ச பிரச்சனையை எடுத்து வந்து மூட்டி விட்டாங்க. அதுக்கு தான் முத்துக்குமரன் என்ன சொல்ல, சகுனி வேலை பார்த்துறியா மஞ்சரி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாப்ல. இந்த இடத்துல மஞ்சரி பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சகுனி வேலை தான். ஏன்னா அவங்க தெரியாம ஒரு விஷயத்தை இன்டென்ஷனாக பண்ணல, ஆனால் பண்ணிட்டாங்க. என்னன்னா காலையில் நடந்த ஒரு பிரச்சனை எடுத்து நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல, அது எவ்வளோ அந்த அளவுக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டும் இல்லை, ஓகேங்களா. இந்த இடத்துல போய் தொற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னாப்ல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எவனுமே அது ஃபோன் கிட்ட போகிறதுக்கு அவ்வளோ ஒரு பயம். அந்த பயத்தை தான் நான் முன்னாடியே சொன்னா, அது போய் தொடர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக தொட்டது அப்படின்னும் போது ரொம்ப கம்மி. ரயன் இவ்வளோ பேசுறாப்பல்ல, சரி ஓகே அந்த அளவுக்கு பயங்கரமான ஆள் தானே, பிளேயர் தானே, அதாவது டாஸ்க் பீஸ்ட் தானே, கடைசி வரைக்கும் அந்த ஃபோன் கிட்ட வரல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம், அந்த அளவுக்கு பாயிண்ட் ஏன்டா காப்பாத்துறீங்க, வந்து அதை தொட வேண்டியது தானே, அவ்வளோ தைரியமா ஓகே டாஸ்க் விளையாடுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது வந்து தொட வேண்டியது தானே. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேர் அந்த ஃபோன் எடுக்காமே டாஸ்க் விளையாடாமே அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா ஜாக்லினுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அது ரொம்பவே டஃப்பான டாஸ்க், யாருமே பண்ண மாட்டாங்க. அதாவது டிக்கெட் ஃபினாலில் யாருமே கலந்து, அவங்க சூஸ் பண்ற ஆளு அடுத்து வர எந்த டாஸ்க்லையுமே கலந்து கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதை யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். ஸோ ஜாக்லினுக்கு அந்த டாஸ்க் யாராலும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தீபக் அந்த டாஸ்க் வந்து ராணவ் வந்து உண்மையிலே சொல்ற எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணாப்ல, அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு, அதுவும் ரொம்ப டஃப்பானதா ராணவாலையும் பண்ண முடியல. அதே மாதிரி தான் விஷால். சௌந்தர்யா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்க சாப்பிட்றது, அதை வந்து பார்த்தீங்கன்னா விஷால் பண்ணாப்ல, ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாப்ல. அதுவும் விஷால் சாப்பிட்டதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே இதுக்கப்புறம் சாப்பாடே வேணாண்டா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சாப்பிட்டாரு. ஸோ விஷாலுக்கு அந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா விஷால் பண்ண ட்ரை பண்ணிட்டு கடைசியில் முடியல. ஸோ இங்கே என்ன மேட்டர்னா, அங்கே போய் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் முடியல. இவங்களுக்கு இப்போ இந்த ஃபோனை தொடர்றதுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. முத்து போய் அங்கே போய் ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்பயே ஒரு பயம் வந்துருச்சு, ஃபோனை தொட்டா நம்ம வந்து கேம் அவுட் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை தொடர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. இன்னொன்று அப்பயாவது யாராவது தொடுவாங்களே அப்படின்ற மாதிரி இன்டென்ஷனில் சொன்னன்ற மாதிரி அவர் சொல்கிறார். எதுவும் ஒன்றா இருக்கட்டுமே, அது இன்டென்ஷன் மேட்டர் கிடையாது. இங்கே சொன்னது உண்மையாக போயான்னு பார்க்கும்போது உண்மை தானே, கடைசி வரைக்கும் அவனை தொடர்றதுக்கு பயம் தானே, அள்ளு விட்டு தானே இருந்தது. ஸோ இதை சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து மறுபடியும் ரயனுக்கும் முத்துக்குமரனுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டையை மூடி விட்டாங்க. அந்த இடத்துல ரயன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு தைரியம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறல, ஸோ இது இண்டிவிஜுவலாக ஆடுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாப்ல. எதுக்குன்னா நேற்று ஒரு வந்து இண்டிவிஜுவலாக ஆடணுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்லியிருப்பாப்ல, டே நேற்று நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆடல, நாங்கள் டீம் ஆடணும், அதுக்கப்புறம் நீங்களும் டீம் ஆதாண்டா ஆடினீங்க, நீங்கள் தான் முதல்ல ஆடினீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல, இங்கே இண்டிவிஜுவல்ன்ற வார்த்தையை ரயன் வந்து யூஸ் பண்ண தகுதி இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் விளையாடுறவங்க டீமாக தான் விளையாடுங்க, அது தப்பு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை, அவனுங்க பண்ணது தப்பு தான். ஸோ டீமாக விளையாடுறது தப்புன்னு சொல்றியா, அது ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீமாக சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் நீ டீமாக ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீயும் டீம் ஆகிறதுக்காக ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து உன்னை சேர்த்துக்கல, அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண, திருப்பி ஒரு உனக்குன்னு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கணும் வச்சு டீம் ஃபார்ம் பண்ண. அந்த இடத்துல டீம் ஃபார்ம் பண்ணாமல் தனியாக நீ அப்பயே இண்டிவிஜுவலாக இருந்ததுன்னா இப்போ உன்னோட பாயிண்ட் வந்து வேலிடாக இருந்திருக்கும், உனக்கு வந்து சப்போர்ட் வந்திருக்கும். விஜய் சேதுபதி வந்து கேட்டு ஆமா பண்ணி வந்து டீம் ஆடலப்பா அப்படின்ற மாதிரி. கடைசியில் நீயும் டீம் ஆடிட்டு இப்போ வந்து டீம் ஆடல, நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா டாஸ்க் பீஸ்ட் நீங்க பண்றது ரொம்ப தப்பு, டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்போதைக்கு பாயிண்ட் பேசிஸில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக இவருக்கு தான் ரயனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதாவது 8 பாயிண்ட்ல கிட்ட ரயன் இருக்காப்ல. ஸோ இந்த விஷாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது இப்போ விஷால் ஆகட்டும், ரயன் ஆகட்டும், இது அதுக்கடுத்து அருண் ஆகட்டும், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் இவங்களுக்குலாம் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தால, இப்பயும் திருப்பி அதுதான் சொல்கிறேன். இதில் முத்துக்குமரனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 6 பாயிண்ட்ல கிட்டே இருக்காரு. இருந்தாலும் முத்துக்குமரன் ஜெயிப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதில் அதிகபட்ச நான் சீரியஸே சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு தான் இருக்குது. விஷால் அப்படி இல்லை அருண், ராணவ், இவங்க 3 பேர் ஏன் சொல்கிறேன்னா, இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
போற போக்கு எல்லாத்தையும் என்னோட கெஸிங்ல வச்சு சொல்றேன். இவங்க 3 பேருக்கு தான் சேனல் வந்து கொடுக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அருண் விஷால் இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலே ஸ்டேஜ் கூட்டு வரும். அதுவும் விஷாலை கூட்டிட்டு வரதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ விஷாலுக்கு தான் மேக்ஸிமம் டிக்கெட் டு ஃபினாலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலோட அடுத்த டாஸ்க் வச்சாங்க. அந்த அடுத்த டாஸ்க்ல தான் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அந்த 5 பாயிண்ட் வந்தது. அதாவது அந்த கொம்பு வச்சு கடைசியில் ஒரு பெயிண்ட் டப்பா வச்சு தூக்கிட்டு போனாங்கல்ல. ஸோ அந்த டாஸ்க் வச்சு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவல் கேம் பிளே தான். அதில் வந்து டீமை பாட முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இண்டிவிஜுவல் கேம் பிளேல பாத்தீங்கன்னா இதுல வந்து முத்துக்குமரன் 5 எடுத்தாரு, ராணோ வந்து பாத்தீங்கன்னா 4 எடுத்தாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ எல்லாரோட பாயிண்ட் டேபிளும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இதுல இப்போதைக்கு இருக்க டேபிள் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்கு. ரொம்பலாம் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது, இப்போ ரயனை வந்து டச்சே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டான். விஷால டச்சே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கேப் இருக்கு. இன்னொன்று டாஸ்க் இன்னும் முடியல, ஏகப்பட்ட டாஸ்க் இன்னும் இருக்கு. மொத்தமாக பாத்தீங்கன்னா 10 டாஸ்க். ஸோ அப்படின்னு டாஸ்க் இன்னும் பெண்டிங் இருக்கு. அதுல எத்தனை பாயிண்ட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தெரியல. இதுல எத்தனை பாயிண்ட் புடுங்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. சோத்துக்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது இன்னும் எவ்வளவு பாயிண்ட் ஆட் ஆக போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட ஓவராலா பார்க்கும்போது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து பயங்கரமா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இந்த டாஸ்க்கை தாண்டி இவங்களோட வன்மம் தான் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வன்மம் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா சண்டை ரயனுக்கும் முத்துக்குமரனும் இருக்க சண்டையே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா முக்காவர் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் போற சண்டையே தான் போயிட்டே இருக்கு. ஏன்னா இது இந்த அளவுக்கு அதுவும் எப்படி சொல்ல புதுசா சண்டை வந்தா கூட பரவாயில்ல, ஒரே சண்டையே திருப்பி வந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. நேத்து முடிஞ்ச பிரச்சனையை எடுத்து திருப்பி சண்டை போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஒன்று சண்டை போட்டு ஒன்று சண்டை வந்து பயங்கர பிளாஸ்ட் ஆகணும் அப்படியும் போக மாட்டுது. சண்டையும் பார்த்தீங்கன்னா சப்பையாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இவனுங்க ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க, அது அந்த அளவுக்கு எங்கேஜிங்காகவும் இல்லை. எதுக்குடா அதை பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தெரியல. முத்துக்குமரன் ஒரு கட்டத்தில் வந்து இதுவாயிட்டாரு, ஐயோ எனக்கு புரியவே இல்லை ரயன் எதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. எப்படி நான் ஆக்சுவலாக விஷாலே கலைக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, இந்த மாதிரி முத்து எல்லாருமே சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணோம், அப்புறம் ஏன்டா உன்னை மட்டும் போட்டு அடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னா இப்போ டீம் வந்து 5 பேர் இருந்தானுங்க அலையன்ஸில். ஓகேங்களா? இப்போ இந்த அலையன்ஸில் இருக்க 5 பேரில் வந்து 4 பேரை விட்டுட்டானுங்க. ஏன் முத்துக்குமரனை மட்டும் போட்டு ரயன் வந்து நோண்டிட்டு இருக்காருன்னு தெரியல. ஏன்னா ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் முத்துக்குமரன் தான். ஸோ அவர் வந்து அடிக்கிறது தப்புன்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நியாயம் இருக்குது, இந்த மாதிரி டீமாக சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு காண்ட் அவருக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து அடிக்கிறது தப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு தடவை அடிச்சிட்டாரா அந்த பிரச்சனை ஓகே, ஒரு விஷயம் எப்படி ஸ்டக் ஆகி நிற்கிது அதோட விட்டுணும். திருப்பி பேசிட்டு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா தெரியல. அதே மாதிரி மஞ்சரி ஜாக்லைனும் இந்த பின்னாடி திருப்பி பேசிட்டு இருக்காங்களே, அதை தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்மளுக்கு இல்ல, ஷோ கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சுத்தமா முடியல ஷோ, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு நம்ம தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.